ஒரு செல்லும் இருக்கு பாருங்க. ஒரு செல்லு மேல வெளிச்சம் படும்போது, வெளிச்சம் இருக்குது. நம்ம இப்ப முழிச்சிட்டு இருக்க நேரம்னு சொல்லி அது பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பொறந்ததுலேருந்தே ஆதி காலத்துலேருந்தே நம்ம ஓப்பன் ஏரியால வளர்ந்துட்டோம். காட்டுவாசிகள்லாம் ஓப்பன் ஏரியால வளர்ந்து, அதுக்கப்புறம் குடிசை போட்டு இப்ப பில்டிங்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டிஎன்ஏ அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, இன்னமும் நம்மள பாதித்துக் கொண்டிருக்கிறது. எப்படின்னா, ஒரு ப்ளூ கலர் லைட் ஆர் ஒயிட் கலர் லைட் சூரிய வெளிச்சம் தான். ப்ளூ கலர்னா ஸ்கை. இந்த வெளிச்சம் பட்டாலே நமக்கு பகல் முழிச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இதே இப்போ வர டியூப்லைட், எல்இடி பல்ப் எல்லாத்துக்கும் வெளிச்சம்னாலே உடம்புல அந்த மாதிரி ஒரு தன்மை கிரியேட் ஆகிடுச்சு. அதனால நம்ம மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம்னு சொல்லிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மொபைல்லையும் அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குங்களா, அது ப்ளூ கலர் ஸ்க்ரீன். நார்மலாக ப்ளூ கலருங்கிறது ஒரு காமன் கலர் அது. அது வந்து கலர் தெரப்பியில் தனியாக வரும், சரிங்களா? இப்போ அந்த ஸ்க்ரீன் பட நம்ம கண்ணுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ பகல் போல இருக்குப்பா, நம்ம மூச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வேறு பார்த்துட்டு இருப்போம். லைட் போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உடம்புல ஒரு சில முழிச்சிட்டு இருக்கும்போது தூக்கம் சரியாக வராது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இல்லைங்க நான் 1 மணி நேரம் மொபைலோடய பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன், நல்லா தூக்கம் வருதுங்கன்னா, டயர்டாகிடுது கண்ணு, உடம்பு டயர்டாகிடுது, அதனால தூக்கம் வருது. நீங்கள் மொபைல் பார்த்ததுனால உங்களுக்கு மொபைல் பார்க்கறதுனால தூக்கம் கம்மி, அதாவது தூக்கம் வராமல் இருக்குது.